ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருட்களை அறிந்து வருகின்றோம். முதல் 3 நாமங்கள் தேவியின் மேன்மையையும் மேலாண்மையையும் முத்தொழில் ஏற்றும் சிறப்பையும் குறிப்பிட்டன. அடுத்து வரும் நாமங்களில் அவள் லலிதாம்பிகையாக தோன்றிய செய்தியை உரைக்கின்றனர் வாக்தேவிகள். சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பினால் மன்மதன் எரிந்து சாம்பலாயின கதை அனைவரும் அறிந்ததே. அறியாத கதை, மன்மதனின் சாம்பலை தேவர்கள் குவித்து கை, கால்கள், தலை போன்ற அங்கங்களை கொடுத்தனர். சாம்பலால் உருவான வடிவத்திற்கு உயிர் கொடுக்கும்படி தேவேந்திரன் பிரம்மனை வேண்டினான். சிவபெருமானால் எரிந்து மாண்டவனுக்கு தான் மீண்டும் உயிர் கொடுத்தால் விபரீதமே விளையும் என்றான் பிரம்மன். இந்திரன், பிரம்மதேவரே, தேவர்களின் தலைவனாகிய எனது உத்தரவு, நீர் உடனே இச்சாம்பல் உருவத்திற்கு உயிரை கொடுங்கள் என்றான். அமரர் தலைவனின் ஆணைக்கு உட்பட்டு பிரம்மன் சாம்பல் உருவத்திற்கு உயிரை கொடுத்து விட்டான். பிரம்மன் எச்சரித்தது போல் விபரீதமே விளைந்தது. உயிர் பெற்ற சாம்பல் மன்மதனாக வரவில்லை, கொடிய அரக்கனாக வடிவெடுத்து நின்றது. அதுவே தக்க தருணம் என்று காத்திருந்த அசுரகுரு சுக்கிராச்சாரியார் அவ்வசுரனை தவம் ஏற்றி வர பணித்தார். அதற்கேற்ற மந்திரங்களையும் உபதேசித்து விட்டார். அசுரன் கடுந்தவம் ஏற்றினான். மூவராலும் தேவராலும் வெல்ல முடியாத அளவிற்கு பல அரிய வரங்களை பெற்றுவிட்டான். அவனிடம் சென்ற அசுரகுரு பண்ட் என்று அவனை பாராட்டினார். பண்ட் என்றால் சபாஷ் அல்லது பலே என்பது போன்ற ஒரு பாராட்டு வார்த்தை. அசுரகுருவால் பண்ட் என்ற சொல்லால் பாராட்டப்பட்டதால் அந்த அசுரன் பண்டாசுரன் என்று பெயர் பெற்றான். அடுத்து நடந்தது என்ன? அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி.